பிரசன்ஸ். ம் அஹ் நான் எப்பயுமே சொல்றதுதான், ஆண்டவர் பிரசன்னத்துக்கு வருகிற நாம் ஒருத்தரும் நீங்க தனியா இருக்கும் போதும் ஆண்டவர் பிரசன்ஸ்ல இருப்பீங்க, அவரை உணருவீங்க எல்லாம். ஆனா இன் ஒன் அக்கார்ட் வரும்போது இட் இஸ் இன்டென்சிஃபைங். அது எப்படின்னா ஒரு விதமான அஹ், எப்படி அதை என்ன சொல்லுவாங்க, ஆம்ப்ளிஃபைங் எஃபெக்ட். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒன்னா சேர்ந்து இன் ஒன் அக்கார்ட், லைக் மைண்டடா, கடவுளை புரிந்து கொண்டவர்கள், தகப்பனாக புரிந்து கொண்டவர்கள், அன்பானவர்னு புரிந்து கொண்டவங்க ஒன்னா வரும்போது திங்ஸ் ஆர் கெட்டிங் ஆம்ப்ளிஃபைட். அதாவது அதோடைய எஃபெக்ட் வந்து பயங்கரமா ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அதனால இட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் தட் வி ஆர் ஹியர் இன் திஸ் டைம். அப்படியே இந்த 20-25 மினிட்ஸ்னாலும் நம்மளுடைய ஸ்பிரிட்டுக்கு நம்ம நல்ல ஃபீடை கொடுக்குறோம். எப்படி வந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவை குழந்தை சாப்பிடும் போது திருப்தி கிடைக்குதோ, அம்மா மாதிரி இருப்பீங்க, அப்பா இருப்பீங்க, உங்க குழந்தை வந்து வெஜிடபிள் விரும்பி சாப்பிடுது, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுது, இன்னொன்று ஹெல்தியான ஃபுட்டு சூஸ் பண்ணி சாப்பிட்டா ஒரு அம்மாவுக்கு எப்படி சந்தோஷம் சொல்லுங்க. போடுங்க, சேட்ல போடுங்க எனக்கு. ஏன்? அஹ் அவ்வளவுதான், அந்த டேவே வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாயிடும் இல்லையா? ம். ஆமா. நான் பண்ண என் குழந்தை வந்து ஆரோக்கியமா சாப்பிடுதுன்னா என்ன அர்த்தம்? இன்டைரக்டா என் குழந்தை ரைட் திங்க சாப்பிடும் போது அது ஹெல்த்தியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ம். அதுக்கு வந்து இம்யூனிட்டி நல்லா இருக்கும், நல்லா வளரும். அது வந்து ஒரு பேரானது. அதுவும் நம்ம சமைச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டா இன்னும் சந்தோஷம் இல்ல? யார் எந்த அம்மாக்கெல்லாம் ஹோட்டல் சாப்பாடு குழந்தைங்க விரும்பி சாப்பிடும் போது அப்படியே ஒரு சோர்வு வருது, ஒரு சோர்வு. நீங்க நம்ம ஆசைப்படுறாங்கன்னு வாங்கி கொடுப்போம், ஆனா உள்ளுக்குள்ள பெரிய சந்தோஷமே இருக்காது. வேற ஆனா எதுவும் சொல்லக்கூடாதே அப்படி சொல்லிட்டு அப்படியே ஏக்கமா பாக்குற அம்மாங்க இருக்கிறீங்களா? ஏன்னா நான் அப்படி பண்ணுவேன், அதனால உங்களை எல்லாம் கேக்குறேன். அஹ் என்னதான் இருந்தாலும் நம்ம கைப்பட செஞ்சு நம்ம கொடுக்கறத குழந்தைங்க சாப்பிடும்போது, ஏன்னா நமக்கு தெரியும் அந்த இன்கிரீடியன்ட் அதுல போடுற ஒண்ணு ஒண்ணும் நம்ம பார்த்து பார்த்து போடுறோம். ஒன்னொன்னு அதுல வந்து என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அன்பும் அந்த ஒரு நல்ல இன்டென்ஷனும் கலந்து இருக்குது. நம்ம சொல்லுவோம் பேருக்கு அது என்ன என்ன போடுறானோ ஹோட்டல்ல, என்னெல்லாம் போட்டு கலந்து கொடுக்குறானோ, டேஸ்ட் மேக்கர் போடுறான், கலர் இது போடுறான், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் போடுறான், அஜினோமோட்டோ போடுறான், அதெல்லாம் சாப்பிடுதுங்க விரும்பி அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளுக்குள்ளே என்ன பண்றோம்? புலம்புறோம். இல்லையா? நான் இது ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆண்டவர் பிரசன்ஸ்ல இப்படி எல்லாம் அப்படி ஒண்ணா வரும்போது இன்னும் ஹோலி ஸ்பிரிட் தாயின் மார்பகத்தை உடையவர் அவர் என்ன பண்ணுவார்னா, என் பிள்ளைங்கள்லாம் பாரு போஷிக்கப்படுற இடத்துல கூடி வந்திருக்கிறாங்க, they chose to be in my presence. சூப்பர். ஸோ ஐ கேன் ஃபீட் them in and out. இந்த டைம்ல எனக்கு இடம் கொடுக்கும்போது அதுங்க வழிய வந்து அஹ், இடம் கொடுக்கும்போது என்னை ஃபீட் பண்ணுங்க, நீங்க கொடுக்கறத நான் சாப்பிட்றேன், உங்களுடைய வார்த்தைக்காக உங்க பிரசன்னத்துக்காக அப்படின்னு பிள்ளைங்களாம் சேர்ந்து அப்படியே ஒன் அக்கார்டு வரும்போது ஹோலி ஸ்பிரிட்டோட இருதயம், தாயின் மார்பகத்தையோடய அவர் எப்படி பண்ணுவார் பாருங்க, எவ்வளவு இந்த டைம் அவர் யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம ஸ்லைட்டஸ்ட் இன்விடேஷனுக்கும் வந்து வியாபித்து விடுவார். அப்போ நமக்கு நடக்க வேண்டிய விஷயத்த எல்லாம் செய்வார். யாருக்கெல்லாம் அது அப்படியே ஒரு 20-25 மினிட்ஸ்ல உள்ள வந்த மனநிலை வேற, வெளியில அப்படியே அந்த இந்த டைம் முடியும் போது இருக்கிற மனநிலை வேற, உடம்புல இருக்கிற அந்த ஃப்ரீனஸ் வேற, அந்த மாதிரி ஃபீல் பண்ணி இருக்கிறீங்க? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்கள். ஏன்? ஸோ அதனால நான் ஏன் நம்மள எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இது எங்க இருந்து வந்துச்சு நமக்கு? நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு அவர்கிட்ட இருந்தாங்க வருது. எந்த ஒரு நல்ல விஷயமும், எந்த ஒரு விஷயமும், ம் நான் என் பிள்ளை அப்படின்ற வைராக்கிய வாஞ்ச, என் பிள்ளை பெஸ்டா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் எங்க இருந்து வருது? அவருக்கு நம்ம மேல இருக்கிறது. அஹ் நம்ம தகப்பனுக்கு நம்ம மேல இருக்குது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம மேல இருக்கிறது. ஸோ குட் ஃபீட் என் பிள்ளை எடுக்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை உள்ள எண்ணங்களுக்குள்ள வர உள்ள இன்டர்னல் ஃபீட் எடுக்கிறது எல்லாமே நல்லதா எடுக்கும்போது என் பிள்ளையோட மனநிலை நல்லா இருக்குமே, என்னுடைய பிள்ளையோட மனசு நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். தேவையில்லாத இதே மாதிரி ஜங்க் இன்புட் வரும்போது, நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல நிரம்பும் போது, உம் சோர்வான விஷயங்கள், நிறைய நெகட்டிவ் ஃபீட்ஸ், காசிப்பு, ஜட்ஜ்மெண்டல் இதெல்லாம் பண்ணும்போது, ஐயோ என் குழந்தைக்கு இது நல்லது இல்லையே, சோலுக்கு அது நல்லது இல்லையே, அது டைரக்டா சரீரத்தையும் பாதிக்குமே,
அஹ் என்னுடைய பிரசன்னத்தை உணர முடியாத ஒரு ஸ்டேட்டுக்கு என் புள்ள போயிருமே அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நினைப்பார். ஏன் நம்ம எப்படி எல்லாம் பதறோமோ. அப்ப ஆண்டவர் ஆல் ஆல் பவர்ஃபுல் காட் தானே நமக்கெல்லாம். ஆஹ் ஆனா அவருக்குள்ள ஏன் நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அகைன் ஃப்ரீ வில். என் பிள்ளை வில்ஃபுல்லா நல்ல விஷயங்களை செய்யணும். வில்ஃபுல்லா அவளா விரும்பி என்ன பண்ணணும், நல்ல விஷயங்களை சூஸ் பண்ணணும். ஐ கேன் ஒன்லி எம்பவர். என்ன குழந்தைங்களுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம திணிக்கிறது இல்ல. ஏன்னா திணிக்க கூடாதுன்னு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததுனால பிள்ளைங்களே நல்ல விஷயங்களை சூஸ் பண்றதுக்கான எம்பவர்மெண்ட் வரணும்னு நம்ம ஜெபம் தான் பண்றோம் நம்ம குழந்தைங்களுக்கு. இல்ல சோ திஸ் இதுவும் எப்படி பண்றோம், இதையும் எப்படி செய்யறோம், பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான் செய்யறார். நம்மளே நல்ல விஷயங்களை அவர் சொல்றாரு, மரணமோ ஜீவனோ நாமன் அதிகாரத்துல இருக்குதுங்கிறாரு. நம்ம ஜீவன் மரணம் உன் எதிர்க்க இருக்கு, ஜீவனை சூஸ் பண்ணு அப்படின்னு என்ன பண்றாரு. ஹி இஸ் கிவிங் அஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பட் ஹி இஸ் நாட் சூசிங் ஃபார் அஸ். எஸ். அதனால நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, தாயின் மார்பகத்தை உடையவர் நம்ம மேல அவ்வளோ அக்கறையா இருக்கிறார், அவ்வளோ ஒரு ஆஹ் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார், நம்ம நன்னலன்ல விடாப்பிடியா இருக்கிறார். அப்படியே விடாப்பிடியா இருக்காராம். அது அதை வந்து எப்படின்னா சர்க்கரையை தொடக்கினவர் முற்றும் முடிய அது வந்து முடியிற வரைக்கும் என்ன பண்ணுவாரு, நாமளே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி அப்படின்னாலுமே என்ன பண்ண மாட்டாரு. he will not get distracted in uplifting us. எவ்வளோ பாருங்க, எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல தகப்பன், எப்படியும் நம்மள நேசிக்கிறாரு. நீங்க அப்படியே ஆம்பிளிஃபை பண்ணி பாருங்களேன். இந்த மனுஷிக அன்பை வச்சு, இந்த அம்மா அப்படிங்கிற அந்த அன்பை வச்சு நம்ம இவ்வளோ செய்வோம்னா, அவர் தான் அன்பின் ஊற்றுக்காரனர், அவர் தான் அன்போட இனிஷியேஷன், அவர் தான் அன்பே. அப்ப அவருக்கு நம்ம மேல இருக்கிற அன்பு, நம்ம மேல இருக்கிற ஒரு அக்கறை, அந்த ஜீல். அது எப்படின்னா அந்த ஜீலுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒரு 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 விடாப்பிடித்தனமான ஒரு வைராக்கிய வாஞ்சியான ஒரு அன்பு. அது வந்து நமக்குள்ள என்னெல்லாம் அவர் செய்யணும், கொண்டு வரணும், நமக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாத்தையும் செய்ய தீவிரமா இருக்காராம். இப்படி பிரசன்ஸ்ல வரும்போது இது ரொம்ப ஈஸியா போயிடுது. தொக்க மாட்டீங்கன்றாங்கல்ல அந்த மாதிரி நம்ம எல்லாம் வந்து என் பிள்ளைங்க வழியே வந்து ஆண்டவர் பிரசன்ஸ்லப்பா நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நீங்க சொல்லித்தாங்கப்பா, என் இருதயத்துல இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரியல, பட் ஒர்க் இன் மீன்னு நம்ம போய் விட்டு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் பயங்கரமான விஷயங்களை நமக்குள்ள டீப்பா செய்யறாரு, டீப்பா செய்யறாரு. மாட்டினீங்களா எல்லாரும்? எஸ். எசப்பா தேங்க்யூ, தேங்க்யூ சொல்லுங்க. எசப்பா என்னை மாட்ட வச்சதுக்கு நன்றி, என்னை இழுத்து கொண்டதுக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே இந்த அன்பு என்னை இழுத்து கொண்டதுக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ. எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, உங்க பிரசன்ஸை சூஸ் பண்ணணும்னு எனக்கு ஹெல்ப் பண்றீங்களப்பா, உமக்கு நன்றி. எனக்கு இந்த மாதிரி கொடுகையை கொடுத்துருக்கிறீங்களே உமக்கு நன்றி. நாங்கெல்லாம் இன் ஒன் அக்கார்டு உங்க உங்க பிள்ளைங்களா கூடி வந்து உங்ககிட்ட இருந்து ரிசீவ் பண்ற மோட்ல இருக்கிறோமாப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உங்க பிரசன்னத்துல இருந்து வருகிற ஒரு ஒரு வார்த்தையும் உங்களுடைய அன்பான சத்தம் எங்களுக்கு எவ்வளவு இதமானது ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே,
அப்பா, நாங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா உங்க பிரசன்ஸ்ல எங்களை விட்டு கொடுக்குறோம். ஏன்னா உங்களோட எங்களை பெஸ்டா ஹேண்டில் பண்றதுக்கு யாருமே கிடையாது. என் சிருஷ்டிகர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் பெஸ்டா யோசிக்கிறவர், எல்லாவற்றையும் பிளான்டா எங்களுக்கு வச்சிருக்கிறவர். ஆண்டவரே, அப்படியே நாங்க உங்க பிரசன்ஸ்ல எங்களை அப்படியே விட்டு கொடுக்குறோம், விட்டு கொடுக்குறோம்ப்பா. we just surrender ourselves lord. அப்படியே சொல்லுங்க, இசப்பா நான் சரண்டர் பண்றேன், நான் சரண்டர் பண்றேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட். இப்போ உங்க மைண்ட்ல நான் சரண்டர் பண்றேன்னு சொல்லும் போது, அப்ப இது குறிச்சு என்னன்னு ஒன்று எட்டி பாக்குதுல்ல, அதையும் சரண்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. இதை குறிச்சு என்னன்னு வருதுல, ஒரு விஷயம் தாட் மைண்ட்ல வருதுல்ல, இதையும் உங்க பிரசன்ஸ்ல சரண்டர் பண்றேன், சரண்டர் பண்றேன் இசப்பா. வர தாட்ஸ் அப்படியே டம்ப் பண்ணாம அது அப்படியே வருகிறது. இதை குறிச்சும் உங்களை நம்புறேன். இந்த இந்த விஷயத்த பத்தி பயமா இருக்கு, இதுலயும் உங்களை நான் ட்ரஸ்ட் பண்றேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், உங்க ஹீலிங் பிரசன்ஸ் ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய சிந்தைக்குள்ளும் இருதயத்துக்குள்ள ஆண்டவரே இறங்குகிறதுக்காக நன்றி. we are the safest place. நாங்க எல்லாத்த விட பத்திரமான இடத்துல இப்ப இருக்கிறோம். ஆவியானோட பிரசன்னத்தோட ஆளுகையில் நாங்கள் இருக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், அந்த பத்திரப்பட்ட உணர்வு ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. ஓரா மஷாதலா ஹசி திரிமே, ஓரா மாஷா கரதல்லே திரிமே கர பௌஷதரமா, தீர மாஷாதலா ஹசி திரிமே லஹதீர மோக்கர பௌஷதல்லே திரமா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, நாங்க ரொம்ப பத்திரமா இருக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்ப கூட உங்க பிரசன்னத்துல வருகிற ஒரு ஒரு ஆலோசனையும் ஒவ்வொரு வார்த்தையும் என் ஆத்மாவுக்கு எவ்வளோ அது இன்பமா இருக்கு, எவ்வளோ சூதிங்கா இருக்கு, எவ்வளோ கன்சோலிங்கா இருக்கு. ஆண்டவரே, உங்க சத்தம் தான் இதை கொடுக்க முடியும் நாங்க அறிந்திருக்கிறோம்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஒரு ஒருத்தருடைய புத்தி கெட்டா இருதயத்திலையும் அப்படியே சிந்தையிலையும் புத்தி கெட்டாத சமாதானம் அப்படியே ஆளுகை செய்து அப்படியே நீங்க சீல் பண்றதுக்காக நன்றி. வாட் எவர் இஸ் ஹேப்பனிங், சுத்தி எது நடந்து கொண்டிருந்தாலும் உமக்குள்ள இருக்கிற பேர் அமைதி ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அப்படி நிரப்புகிறதுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருந்து நாங்க மேனிஃபெஸ்ட் பண்ற ரெஸ்ட் சகலத்தையும் அமைதிப்படுத்தும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். Hora bashadala setireme hadala karaboshadala maraboshi direme hadala karabedara moshadarama. Holy Spirit, thank you for your fulfilling presence, Lord. அப்படியே எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு ஒரு ரெஸ்டோட அந்த நிதானம், அந்த அமைதி ஒருத்தரையும் நிரப்புகிறதுக்காக நன்றி. என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டாருங்கிற திருப்தி ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும்பா. ஓரா மஷாதா லேஹா தீரமா கரா பௌஷதரமா. இந்த டெஸ்பரேட் ஃபீலிங் எல்லாம் வெளியேறட்டும். இது எப்ப நடக்கும், இது நடந்தே ஆகணும், இது எப்போ, இதெல்லாம் பிசாசுடைய பொய் ஆண்டவரே. இந்த ப்ரெஷர், மைண்ட்ல இருக்கிற ப்ரெஷர், டார்கெட், இந்த டைம், இதுக்குள்ள நடந்தாகணும். எஸ் லார்ட், மனுஷருக்கு ஒருத்தர் இருக்கிற ப்ரெஷர் இவங்க மாதிரியே ஆகணும். இந்த ப்ரெஷர் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எதுவுமே இதுக்கு மேல நடக்க போறது கிடையாது. ஸ்பிரிச்சுவல்ல பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனத்திலே சகலமும் முடிந்தாயிற்று. அது பிசிக்கல் அழகா மேனிஃபெஸ்ட் ஆகுறத நாங்கள் பார்க்க போகிறோம். எங்கள் கண்கள் காண போகுது, நாங்கள் அதை உணர போகிறோம், அதை தொட்டு உணர போகிறோம். அந்த மாதிரியான மாற்றங்கள் ஆண்டவரே நடக்கிறது. இதை ஃபாலோ பண்ணும். மை டெஸ்பரேஷன் இஸ் நாட் மை ஆன்சர். எனக்கு இருக்கிற ஐயோ நடந்தே ஆகணுமேங்கிறத பிரஷர் ஒரு காரியத்தை உருவாக்க முடியாதுன்னு எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி அப்பா. என் அப்பா எதை செஞ்சு ரெஸ்ட்ல இருக்கிறாரோ அந்த ரெஸ்ட நான் ஹோஸ்ட் பண்ணும் போது தான் காரியங்களை நான் கண்கள்ல பார்க்க முடியும். எஸ் லார்ட், உங்க ரெஸ்ட் ஒருத்தரையும் நிரப்பட்டும். உங்க ரெஸ்ட், உங்க இளைப்பாறுதல், உங்க இளைப்பாறுதல். இங்க சொன்னீங்க ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்கப்பா. எனக்கும் ரொம்ப லேசா இருக்கும், லகுவா இருக்கும்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே.
சோ எதெல்லாம் ஹெவியா இருக்கோ இட் இஸ் நாட் ஃப்ரம் யூ. எந்த விஷயத்தை நினைக்கும் போது மனசுக்கு அப்படியே இறுக்கமாகுதோ, பாரமாகுதோ, அது ஆவியானவரோட இனிஷியேஷன் கிடையாது. அதை அப்படியே ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. எதை பத்தி எல்லாம் நினைக்கும் போது பாரம் வருகிறதோ, ஒரு மாதிரி மனசு அப்படியே கிளேசப்படுதோ, அதெல்லாம் நீங்க அதுக்கு இனிஷியேட்டிவ் கிடையாது ஆண்டவரே. அதெல்லாம் நாங்க ரிலீஸ் பண்றோம். ஏன்னா உங்க நோக்கம் எப்பயுமே லகுவா இருக்கும். நீங்க சொல்லியிருக்கிறீங்க எல்லாத்தையும் எஃபர்ட்லெஸ்ஸா பரிசுத்தாவியன்ற பிரசன்னத்தை கொண்டு செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறீங்க. நாங்க எல்லாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்னு சொல்லி இருக்கிறீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். உங்க கூட நீங்க என் கூட இருக்கிறத அப்படியே நாங்க உணர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் போது குன்றுகளை கூட ஆண்டவரே நாங்க அப்படியே ஒரு சாதாரண சமவெளியை கடக்கிற மாதிரி கிடப்போம். மலை மாதிரி மற்றவர்களுக்கு தெரியற நாங்க சாதாரணமா கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். அது மற்றவர்களுடைய கண்களுக்கு ஆச்சரியம் தருகிற மாதிரி எங்க லைஃப்ல மாற்றங்கள் நடக்கும். அந்த மாதிரி தேவ பலன் எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், அந்த மாதிரி பலன் ஒவ்வொருத்தர் மேலேயும் நீங்க அப்படியே எஸ் லார்ட் யூ ஃபில்லிங் தெம், யூ ஃபில்லிங் தெம், யூ ஃபில்லிங் தெம். ரீதர மஷக்கர பேதர சீத்திரி மேகரபௌஷதலா ஹதி ஓரமா ஹதி ரமௌஷகரபௌ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களுக்காக நீங்க வச்சிருக்கிற பெஸ்ட் நாங்க மிஸ் பண்ண வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். மிஸ் பண்ணிட்டேன், இதை நான் வருஷங்கள் ஓடிருச்சு, இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த விஷயத்த நான் சூஸ் பண்ணாம விட்டுட்டேன், இல்ல இப்படி ஒண்ணு பண்ணிட்டேன், தவறா முடிவு எடுத்துட்டேன், இந்த மாதிரி யாராவது இருப்பீங்களானா ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். இப்போ பிரசன்னத்தை உணர்றீங்க பாத்தீங்களா? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து நான் கூட இருக்கிறேன்னு அந்த பிரசன்ஸை நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல, நீங்க எதையுமே மிஸ் பண்ணல, மிஸ் பண்ணவும் முடியாது. when Holy Spirit is in you, you have never missed anything. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது பிரசன்னத்தை எங்களுக்கு உணர தவறாது இருக்கும்போது வேற எதையும் நீங்க தவற விடல. அப்படி நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கறதுதான் அது பிசாசுடைய பொய். உங்க மனசாட்சி உங்களிடத்துல பேசி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற விஷயம், உங்க சொந்த புத்தி அதை பேசுகிறது. அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ற இயேசுவின் நாமத்தினால. பா, மனசாட்சியின் சத்தத்தை கேட்டு அதை நம்பி தன்னையே குற்றப்படுத்தி கொள்ளுகிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியானவர் எப்பயுமே எங்களை ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்ட மாதிரி ஃபீல் பண்ணவே வைக்க மாட்டீங்க. எஸ், அப்படி யாராவது நினைக்கிறாங்கன்னா அந்த பொய்கள் எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எங்களுக்கான விஷயங்கள் எங்களுக்கென்று நீங்க அப்படியே தருகிறதுக்காக நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். நிறைய பேருக்கு உங்களுக்கான விஷயங்கள் உங்களை நோக்கி வருகிறது, உங்களுக்கு உரிமைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தேடி வருது. நீங்க ரொம்ப நாள் ட்ரை பண்ணிருக்கலாம், ஒரு வேலை இப்படி அப்படின்னு நிறைய யுக்திகளை பண்ணிருக்கலாம். பட் ஆனா எஃபர்ட்லெஸ்ஸா இந்தம்மா புடி இது உன்னோடதுன்னு சொல்லி உங்களை நேரா பார்த்து உங்க கிட்ட உங்களுடைய காரியங்களை திரும்ப கொடுப்பாங்க. எஸ், உங்களுக்கானது உங்களுடையதாய் சேரும். அது எதுவா இருக்கட்டும், அது எதுவா இருக்கட்டும். ஏன் மே பி மணி, மே பி ரிலேஷன்ஷிப், உங்களை விட்டு ஒரு உறவு போயிருச்சு, இல்ல உங்களை உங்களை ரொம்ப கேப் ஆயிருச்சு அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா it will all be attracting towards you. அது தானா சேர்ந்துரும், தானா சேர்ந்துரும். ஐ ஸ்பீக் தட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் நீங்க அப்பா எங்களை அழகா நடத்துகிறதுக்காக நன்றி. அங்க இருக்கிற இடத்துல இருந்தே பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நாங்க நிரம்பும் போது நாங்க டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பேஸ் எல்லாத்தையும் நாங்க ஆளுகை செய்ய முடியும். ஒரு விஷயம் 10 மாசம் கழிச்சுதான் நடக்கும்னு அவங்க நேச்சுரல்ல ஒரு விஷயம் இருக்குமானால், என் ஆவியானவர் நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை அப்படியே ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. அதை பெற்றுக்கொண்டது போல உணர வைத்து அந்த டைமையும் ஜெயிக்க வைக்கிறீங்கப்பா. சூப்பர் நேச்சுரலா காரியங்கள் நடக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்க அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த டைமை நாங்க கேன்சல் பண்றோம், டிலேஸை கேன்சல் பண்றோம். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் கிடையாது ஆண்டவரே. சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவன் என்று எங்களை விட்டு தூரமா இருக்கிற மாதிரி எங்கள் இருதயத்துல நாங்க ஃபீல் பண்ணுவோம். ஆனா அந்த பொய்யெல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். அந்த கேப் எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து போடுகிறதுக்காக நன்றி,
நன்றி, நன்றி, நன்றி. ரீதர மஷக்கர பௌதர ஹெய்தர மாஷக்கல தேர தீர மௌஷக்கர பௌ ஓர மஷாத அல்லாஹ் ஹசீத்தி ரேமி தே லேகேர பேஷி ரேபி ரபௌ ஷாத லக்கர பேதர மௌஷதரமா. ஐ ஸ்பீக் டெலிவரன்ஸ் லார்ட். விடுதலையை பேசுகிறேன், விடுதலையை பேசுகிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். ரீ ஹதீர மாஷக்கராத லே ஹதீர மீதர மௌஷதரமா. தேங்க்யூ ஜீசஸ். உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த எசேக்கியேல் கிட்ட நீங்க பேசும்போது, அது வெளிப்படும் போது, அவர் பேசும் பொழுது அப்படியே அந்த எலும்புகள் அது போய் அது தானா இருக்க வேண்டிய இடத்தோட சேர்ந்துச்சான். எஸ், அந்த மாதிரி உங்களுக்கான விஷயம் எது எது எங்கெங்க எல்லாம் வந்து சேரணுமோ அது இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை கொண்டு சேர்க்கும். அது நமக்குள்ள இருக்குது, நமக்குள்ள இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. அதனால யூ வில் ரிசீவ் வாட் எவர் இஸ் யோர்ஸ். உங்களுக்கான சகலத்தையும் நீங்க அப்படியே என்ன பண்ணுவீங்க, அட்ராக்ட் பண்ணிப்பீங்க. பெற்று கொண்டு விட்டீர்கள் அப்படிங்கிற மனநிலையில மட்டும் இருங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ இன் அட்வான்ஸ். எனக்கான காரியத்தை நீங்க ஏற்கனவே செஞ்சிட்டதுக்காக நன்றி. அந்த மோட்ல மட்டும் இருங்க. எதுவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ஒருத்தரையும் ஆண்டவரே நீங்க தனிப்பட்ட விதத்துல நீங்க சந்திக்கிறதுக்காக நன்றி, நன்றி அப்பா. as they have surrendered, as they have agreed with me. நான் பேச பேச அவங்க என் கூட அக்ரி பண்ணதில்லை. ஆண்டவரே காரியங்கள் பயங்கரமாய் மாறுதலாய் முடிகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், we speak encounters. அப்படியே தேவ சந்திப்புகளை நாங்கள் கட்ட இழுக்கிறோம்ப்பா. எஸ் லார்ட், அவங்க இருதயம் எல்லாம் வெளிச்சத்துக்குள்ள நம்ம நிறைய பேருக்கு ஆண்டவரே என்கவுண்டர்ஸ். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு என்கவுண்டர்ஸ். நீங்க பிலீவ் பண்றீங்களா? சில பேருக்கெல்லாம் மாற்றங்கள், அவங்களுக்கு எல்லாம் என்கவுண்டர்ஸ், என்கவுண்டர்ஸ் அப்படியே நாங்க பேசுகிறோம். வெளிச்சத்தை நாங்கள் பேசுகிறோம். தெளிவான வழிநடத்துதல். எதை செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி முடிவெடுக்கணும், இது எல்லாத்தையும் ஆவியானவர் கையை பிடிச்சு நீங்க நடத்துகிறதுக்காக நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓரா பாஷா காரா தாலா ஹசீதி ரெவி. நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஐ வில் கைட் யூ கண்டினியூலின்னு சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ச்சியாய், தொடர்ச்சியா நீங்க எங்களுக்கு கைட் பண்றதுக்காக நன்றி. உங்க சத்தம் தொடர்ந்து எங்களுக்கு அப்படியே கேட்க பண்ணுகிறதுக்காக நன்றி அப்பா. இப்படி போய் அப்படி போ அப்படின்னு சொல்றதுக்கு மனுஷ சத்தம் அல்ல ஆண்டவரே. நீங்க அந்த டார்கெட்ல கொண்டு வந்து விட்டுட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்ற தேவன் எங்க அப்பா. எங்க கூட இருந்து முற்றும் முடிய வழிநடத்தி ரட்சிக்க வல்லவர். எங்களை பாதியில நீங்க விடுறவர் அல்ல ஆண்டவரே. இந்த சத்தத்தை நாங்கள் நம்புகிறோம். பரிசுத்த ஆவியானோட தொடர்ச்சியா இருக்கிற அந்த கண்டினியூல் கைடன்ஸை நாங்கள் நம்புகிறோம். உங்க கவுன்சிலை நாங்கள் நம்புகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். இவ்வளவு தூரம் இப்படி வந்துட்டேன், இதுக்கு மேல எப்படி அப்படி எதனா கேள்வி இருக்குமானால் ஆண்டவரே நீங்க கூட இருக்கிறீங்கிற நிச்சயம், இவர் என்னை முற்று முடிய என்னை வழிநடத்த வல்லவருங்கிற நிச்சயம் ஒருத்தரையும் நிரப்பட்டும், ஒருத்தரையும் நிரப்பட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். அப்பா நீங்க எங்க சொத்து, நீங்க எங்களுக்கு எல்லாம். எஸ் லார்ட், we have you in us. நீங்க எனக்குள்ள இருக்கும்போது எனக்கு எல்லாமே இருக்கு ஆண்டவரே. எனக்கு உறவுகள் இருக்கு, எனக்கு நல்ல சுகம் இருக்கு, எனக்கு தேவையான பணம் இருக்கு, எனக்கு உண்டான இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே எனக்குள்ள இருக்கு. எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஐ ஹேவ் எவ்ரிதிங் தட் ஐ நீட். ஐ ஹேவ் ஆல் இட் டேக்ஸ். வாழ்க்கையை சந்தோஷமாய் தேவனுக்குள்ள வல்லமையாய் அநேகருக்கு சாட்சியாய் வாழ்ந்து நான் நினைக்கிறப்ப இந்த வாழ்க்கையை ஓட்டத்தை முடிக்க எது தேவையோ அது எல்லாம் எனக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. அப்படி சொல்லுங்க பாப்போம். எஸ் லார்ட். இல்ல இல்ல இல்லன்னு பிசாசுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு சிதறடிந்த மனம் எல்லாம் மாறட்டும் இசப்பா, ஹீல் ஆகட்டும். எனக்குள்ள எல்லாம் இருக்கு, எனக்குள்ள எல்லாம் இருக்கு. ஆவியானவர் எனக்குள்ளே பொக்கிஷமா இருக்கும் போது எனக்குள்ள எல்லாமே இருக்கு. எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஆன்சர்ஸை தேடி அலையிற ஸ்டேட்ல நான் இல்ல. எனக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றவர் இருக்கிறீங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஸ்டெபிளைஸ் ஆகட்டும். எல்லாருடைய மனசு எண்ணம் எல்லாம் ஒருமுகப்படட்டும். இங்கெங்கேயோ இல்லை, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எஸ் ஹோலி ஸ்பிரிட், நாங்கள் உமக்குள்ள இருக்கிறோம், நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்கப்பா. ஒன்றா இருக்கிறோம். எல்லாரோட மைண்டும் அப்படியே செட்டில் ஆகட்டும். எல்லாரோட இருதயமும்
இதையே தியானிக்கட்டும்ப்பா. அங்க எல்லாரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா சேர்ந்து இந்த விஷயத்தையே நாங்கள் யோசிக்கிறோம். எஸ் லார்ட், எஸ் லார்ட். இந்த அன்பு எங்களை வெட்கப்படுத்தாது. அது மாதிரி சூழ்நிலை எங்க வாழ்க்கையில வர வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி அதெல்லாம் டோர்ஸை நாங்கள் அடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கிருபையின் மேல் கிருபை, பெருக்கத்தின் மேல் பெருக்கம், செழிப்பின் மேல் செழிப்பு, சுகத்தின் மேல் சுகம், வர வர விருத்தி அடைகிற அனுபவம், சமாதானத்துக்கு மேல சமாதானம். நாங்க அப்படியே அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம்ப்பா. ஒருத்தரும் அந்த ஸ்டேட்ல தான் இருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்க அன்புக்குரியவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்க உடன்பிறப்புகளை நாங்க ஆசீர்வதிக்கிறோம். எங்களோட கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு ரிலேஷன்ஸையும் நாங்க அப்படியே ரிலேஷன்ஷிப்ஸையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே இப்ப நாங்க ஃபீல் பண்ற இந்த பிளெஸ்ட் ஃபீலிங், இப்ப ஃபீல் பண்ற இந்த பிரசன்னம், இப்ப உணர்கிற இந்த அமைதியை நாங்க அநேகருக்கு பேசுகிறோம். எல்லாருக்கும் நாங்க இதை பேசுறோம்ப்பா. எல்லாருக்கும் இதை நாங்கள் பேசுகிறோம். எல்லாருக்கும் இதை நான் பேசுகிறோம். If I wish something for anybody, I wish you, Lord. நான் ஒருத்தருக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, எனக்கும் உமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் விட ரொம்ப ஆழமான ரிலேஷன்ஷிப் அவர்களுக்கு மோடு உண்டாகட்டும் நான் விஷ் பண்றேன் ஏசப்பா. சொல்லுங்க. ஏன் பா இப்போ நான் உணர்கிற இந்த சமாதானம், இந்த ஒரு அமைதி, இந்த ஒரு நிச்சயம், இத நான் விஷ் பண்றேன். நான் யாருக்கெல்லாம் எதனா நினைக்கிறேன், நல்லது நினைக்கிறேன், நான் இதை விஷ் பண்றேன் ஏசப்பா. இந்த ரட்சிப்பை நான் விஷ் பண்றேன். இந்த பரிசுத்த ஆவியானோட அந்யோன்யத்தையும் ஐக்கியத்தையும் அவர்களுக்கு நான் விஷ் பண்றேன். எஸ் லார்ட், எஸ் லார்ட். We bless, we bless, we give you all the glory in Jesus' name. Amen, amen. Yes. ஸோ அதனால எல்லாரும் ஈவினிங் என்ஜாய் பண்ணுங்க. திரும்ப டைம் இருந்தா போய் திரும்ப கேளுங்க. பி ஃபில்ட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். அவர் போதுமானவர், அவர் முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். எஸ், bless you all. Enjoy your evening. Bye.